நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோயில் பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறையூரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற ஈஸ்வரன் கோயில், காந்திமதி அம்மன் உடனுறை பஞ்சவர்ணேஸ்வரர். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாளமாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழிய. இந்த கோயிலுடைய சிறப்பு, ஈஸ்வரன் 5 நிறங்கள் ஒரே நாளில் 5 நிறங்களாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு சிறப்பு தான். உதங்கு முனிவருக்கு ஆடி பௌர்ணமி அன்று 5 நிறமாக காட்சி கொடுத்தார். அவ்வளவு சிறப்பு பெற்ற கோயில். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஊருக்கு இன்னொரு பேர் உண்டு, கோழியூர்னு பேர் உண்டு. அதாவது சோழ மன்னர்களால் ஆட்சி புரிந்த இந்த உறையூர், சோழ மன்னர் யானை மீது வலம் வரும்பொழுது அந்த யானை மதம் பிடித்ததால் அந்த யானையை அடக்க ஒரு கோழி சிவனிடம் சோழ மன்னர் வேண்டியதால் அந்த கோழி யானையுடைய மதத்தை அடக்கி ஆண்டு சாந்தப்படுத்தியதாக ஒரு வரலாறு உண்டு. அது ஒரு சிறப்பு பெற்ற வரலாறு. ஆகையாலே இந்த கோயிலுக்கு கோழியூர்னு மற்றொரு பேரும் உண்டு. இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பஞ்சவர்ணேஸ்வரர் பேர்லேயே நமக்கு அர்த்தம் புரியும். 5 நிறங்களாக மாறக்கூடியவர் இந்த ஈஸ்வரன் கோயில். இந்த ஈஸ்வரன் நமக்கு காட்சியளிப்பார். அதுவும் உதங்கு முனிவருக்கு பௌர்ணமி தினத்தன்று, ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 5 நிறமாக காட்சியளித்தார். உதங்கு முனிவருக்கு குழந்தை வேண்டி வரம் வேண்டி கேட்டு வரும்பொழுது இவர் அந்த தினத்திலே 5 பஞ்ச வர்ணத்தில் காட்சியளித்தார். அதாவது காலை, உச்சிகாலம், மாலை, முதல் ஜாமம், அர்த்த ஜாமம், இந்த 5 வேளைகளிலும் ஒவ்வொரு வர்ணமாக, ஒவ்வொரு நிறங்களாக அவர் நமக்கு காட்சியளிப்பதாக ஐதீகம். காலையில் வெண்ணிறமாகவும், அடுத்து பொன்னிறமாகவும், செந்நிறமாகவும், அடுத்தது கருநிறமாகவும், கடைசியாக புகை நிறமாகவும் காட்சியளிக்கிறார் இந்த இடத்துல ஈஸ்வரன். ஏற்கனவே சொன்ன மாதிரி சோழ மன்னன் கரிகால பாண்டியன் சோழன் இந்த நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஊர்வலம் வரும்போது யானை ஏறி ஊர்வலம் செல்கிறார். அந்த சமயத்தில் போதான நேரத்தில் அவர் சென்ற யானை மதம் பிடித்து மக்களை மிரட்டுகிறது. என்ன பண்ண வந்தென்று தெரியாமல் சோழ மன்னன் கரிகாலன் உடனே இறங்கி ஈஸ்வரனிடம் மண்டியிட்டு இந்த மதம் பிடித்த யானையை அடக்குமாறு வேண்டிக் கொள்கிறார். அந்த சமயத்தில் இவருக்கு வலதுபுறத்தில் தூர தெரிந்த ஒரு சேவல், ஒரு கோழியானது இவருடைய பார்வை பெற்று, அது ஈஸ்வரனுடைய அருளால், அதுதான் நம்ம இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அந்த பஞ்சவர்ணேஸ்வரருடைய அருள் பெற்று அந்த யானையை, மதம் பிடித்த யானையை ஒரு ஓரமாக நகர்த்தி அதன் சிரசு மேலே தலைக்கு மேலே ஏறி ஒரு கொத்து கொத்தி அதனுடைய மதத்தை அடக்கிறதாக வரலாறு. உடனே அந்த யானையும் மண்டியிட்டு அந்த மண்டபம் கீழேயே படுத்துக்கொள்கிறது. இதற்கு மூல காரணம் சோழ மன்னனுடைய நேர்மையான ஆட்சியும், அவர் உடனடியாக ஈஸ்வரனுடன் வேண்டுதலை விண்ணப்பமாக வைக்கும்பொழுது அதற்கு செவி கொடுத்த ஈஸ்வரன் ஒரு சிறிய கோழியை வைத்து அந்த மதம் பிடித்த யானையை அடக்குகிறார். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும், நம்ம அல்ப விஷயத்தையும் லேசாக நினைக்காம எல்லாற்றுக்கும் ஒரே ஈக்குவலான ஒரு மரியாதையை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை சிறப்புற்று இருக்கும் அப்படின்னு தான் இதனுடைய ஐதீகம். இந்த கோயிலில் இந்த வரைபடத்தோட அந்த சோழ மன்னன் கரிகால மன்னன் இந்த கோயிலுடைய உள்பிரகாரத்தில் ஒரு கோழியையும் யானையும் வடிவமைப்பு வெட்டிடுவார். இது நீங்கள் அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே இதை நீங்கள் காட்சிப்படுத்த முடியும். இந்த கோயிலுடைய தனி சிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா, மண்டபங்கள், தூண்கள் எல்லாவற்றிலையுமே அந்த
சிற்பக்கலையுடைய தனித்துவம் தெளிவாக விளங்கும். சோழ மன்னனுடைய சிற்பக்கலைக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவமும், அந்த சிற்பத்தை வடிவமைத்த ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் எவ்வளோ அற்புதமாக காட்சியமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் இந்த கோயிலுடைய தனி சிறப்பே. இந்த கோயிலுடைய ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த கோயிலுடைய புஷ்கரணி ஆக்சுவலாக வந்து கோயிலுக்கு தென்கிழக்கிலே அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோயிலில் தான் வந்து உலகத்தில் சிவபூஜை எங்கே பண்ணாலும், சிவனுக்கு எங்கே அபிஷேகம் பண்ணாலும் இந்த கோயிலில் வந்து உறையிறதா தான் ஐதீகம். அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த கிணறு, அந்த புஷ்கரணியில் தான் வந்து இன்றைக்கும் எல்லாமே வந்து சேர்றதா ஐதீகம். அதுதான் இந்த உறையூருக்கு பேர் வந்ததுக்கான முக்கியமான காரணமே. அதுலேயும் பஞ்சவர்ணேஸ்வரருடைய தனித்துவமே வந்து இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கிணறு, கோயிலுடைய கிணறு தான் அனைத்து அபிஷேகங்களுக்கும் அனைத்து அலங்காரங்களுக்கும் வந்து உறையக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். நீங்கள் திருச்சி போகிறீங்க அப்படின்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர்லேயே இந்த கோயிலுடைய அமைப்பு இருக்கும். நீங்கள் தாராளமாக அமர்ந்து இந்த கோயிலுடைய சிற்பங்களை ரசித்து ஈசனுடைய அருளை பெற முடியும். அவ்வளவு சிறப்பான ஒரு கோயில், தனித்துவம் பெற்ற ஒரு கோயில். கோழியூர்னு அழைக்கப்படுகின்ற பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 நிறமாக மாறக்கூடிய ஈஸ்வரன் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு தேவைகளை பூர்த்தி செய்வார். உங்களுக்கு பொன்னிறமாக அவர் காட்சியளிக்கும் பொழுது காலையிலே நீங்கள் வேலை, உத்தியோகம், தொழில் நிமித்தமாக நீங்கள் அவரை போய் வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக இது பூர்த்தியாகும். வெண்ணிறமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் குறித்து அவர் வந்து பூர்த்தி செய்வதாக ஐதீகம். இந்த 5 வர்ணத்திலையும் அவர் காட்சி அளிக்கிறதே வந்து உங்களுக்கு அந்தந்த நேரத்தில் நீங்கள் போய் அவரை வந்து தரிசிக்கிறீங்க அப்படின்னும்போது அந்தந்த தேவைகள் பூர்த்தி ஆகிறது உண்மை. உதங்கு முனிவருக்கு ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் இவர் 5 நிறமாகவும் காட்சியளித்தார். அவர் தேவையை பூர்த்தி செய்ததாக ஐதீகம். இந்த கோயிலுக்கு அனைவரும் சென்று நிச்சயமாக தரிசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஈஸ்வரன் கோயில் காந்திமதி அம்மன் உடனுரை பஞ்சவர்ணேஸ்வரர். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீவ திருவிலே சனம். ஆண்டாள் பிச்சுக்கலிங்கம் திருவிலே சனம் சனம் சனம்.